ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி கேன்வாவில் ப்ரெசன்டேஷன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வா ஆப்பை கிளிக் பண்ணிப்போம். கேன்வா ஆப் ஓப்பன் ஆனதும் அதில் மேலே டாப்பில் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்ட்ஸ், சோஷியல் மீடியா, ப்ரெசன்டேஷன்ஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்டேஷன்ஸ். அதனால் ப்ரெசன்டேஷன்ஸ் கிளிக் பண்ணதும் அங்கே ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். அது நமக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ஸ்லைட்ஸ் இருக்குது. 10 ஸ்லைட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நாம் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் முதல்ல டாப்பிக்கை நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட் ஆப்ஷன் கொடுத்து என்னுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால் அதை டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஃபார்மேட், அலைன்மெண்ட்ஸ் லெஃப்டா, சென்டரா, இல்லைன்னா ரைட்டில் வேணுமா, இல்லை ஜஸ்டிஃபை வேணுமா, எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை வந்து சென்டரில் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ்னால் ரவுண்ட் ஷேப்பில் புல்லட்ஸ் வரும். இல்லைனா நம்பர்ஸ் வேணும்னா 1 2 3 போட்டு நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேணான்றதுனால அதையெல்லாம் விட்டுட்டேன் நான். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங்கில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுன்றது இருக்கும். அடுத்துக்கு கீழே லைன் ஸ்பேஸிங் இருக்குது. ஒருவேளை 2 லைன்ஸ் இருந்தால் பெட்வீன் லைன்ஸ் ஸ்பேஸ் எவ்வளோ வேணுன்றது நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போகணுன்னா ஷேடோஸில் வேணுமா, இல்லை ஷேடோஸ் இல்லாமல் ஹாலோ ஷேப்பில் வேணுமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹாலோ ஷேப் விட நான் ஃபஸ்ட்டு இருந்ததே நல்லா இருந்ததுனால அதையே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பொசிஷன் கிளிக் பண்ணோன்னா இது பிக்சர்ஸ் வைக்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். பேக்வேர்டில் வேணுமா, ஃபார்வேர்டில் வேணுமா அப்படின்றது பொசிஷன் நமக்கு யூஸ் ஆகும். இப்போது நான் மேலே இருக்கிற டாப்பிக்கை டிசைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத எடிட் பண்ணி 5th கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழே இருக்கிற ஃபாண்ட் சைஸை கிளிக் பண்ணி ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் போல்ட் லெட்டர் வேணும் அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு போல்டு அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா அது கொஞ்சம் போல்ட் லெட்டரில் வந்துடும். ஸோ இப்போ மேலே இருக்கிற டாபிக்ஸு, கீழே இருக்கிற 5th கிளாஸ் அப்படின்றத நான் இப்போ எடிட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதனுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் எலிமெண்ட்ஸில் போயிட்டு இது எனக்கு நம்பர்ஸை ரிலேட்டட் டாபிக்ன்றதுனால நம்பர்ஸை நான் டைப் பண்ணி நம்பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து பேக்ரவுண்டில் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அது போல் நான் ஒரு 3 or 4 நம்பர் ஃபார்மேட் எடுத்து கிளிக் பண்ணி பொசிஷனில் போய்ட்டு பேக்வேர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் ஃபார்மேட் எடுத்து அதையும் கொடுத்து பொசிஷன் போகணும். இப்போ நாம் பொசிஷன் போயிட்டு அதில் பேக்வேர்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் போயிட்டு எடிட் ஆகிடும். ஸோ இதே போல் 3 or 4 இதை எடுத்து நான் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இப்போ பேக்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது பேக்ரவுண்டில் போயிட்டு லெட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து மேலே டாப்பில் நான் எடிட் பண்ணி இப்போ பொசிஷன் போயிட்டு பேக்வேர்ட் கொடுத்தோன்னா அது இப்போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் பேக்கில் போயிட்டு டாபிக் மட்டும் நமக்கு மேலே இப்போது விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்பர்ஸ் ரிலேட்டடாக டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்லைடில் கண்டென்ட்டுக்கு தேவைன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் 3rd ஸ்லைடில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃப்ரேம்ஸில் நான் நம்பர்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ரேமில் எனக்கு நம்பர்ஸ் தேவைன்றதுனால நம்பர் 2 செலக்ட் பண்ணுறேன். நம்பர் 2 செலக்ட் பண்ணி அந்த ஃப்ரேமில் போயிட்டு ஃபிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், அதில் போயிட்டு செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்பர் 5 எடுத்துக்கிறேன். 5 எடுத்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டால் அதில் போயிட்டு ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ்லாம் ஆன பிறகு இப்போது ஒரு வேளை எனக்கு வேணாம் அப்படி ஒரு ஸ்லைடு நினச்சா அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டெலீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ எனக்கு மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்லைடு இருக்குது. இதை நான் இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஃபார்மேட் கேட்கும், பிடிஎஃபா இல்லை ஜேபிஜியா அப்படின்றது. நான் இப்போ வீடியோ ஃபார்மேட் எடுத்து எதில் நீங்கள் சென்ட் பண்ணணுன்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணணுன்னாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ.